மும்மொழி கொள்கை நம்மளுக்கு தேவையா தேவையில்லைங்களா? தேவைதான். தேவைதான். எனக்கு தேவைதான். நான் வெளிநாடு போகிறப்ப எனக்கு சிரமமாக தான் இருந்துச்சு. ஹிந்திலாம் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன கேட்டால் ஓகேன்னு தான் சொன்னேன். சொல்லுங்க. மும்மொழி கொள்கை தேவைதான் சார். ஆனால் திணிக்கக்கூடாது. திணிப்புங்கிறது அவங்கவுங்க. இப்போ நான் டிரைவராக இருக்கேன், எனக்கு பேசிக் ஹிந்தி தெரிஞ்சிச்சுன்னா நான் எல்லா ஸ்டேட்டு போகிறது எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இதே அவங்க கம்பல்சரி அப்படின்னு கொண்டு திணிப்புங்கிறது எப்படி சொல்றீங்க நீங்க? இல்லை, அவங்க விருப்ப பாடமாக எடுத்து படிக்கலாம் அப்படின்னா எங்களுக்கு அதில் அப்ஜெக்ஷன் கிடையாது. ஏன்னா இப்போ இங்கிலீஷ் எப்படி ஒரு வச்சிருக்காங்க, அதே மாதிரி தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி அப்படின்னு கொண்டு வரக்கூடாது. ஆப்ஷன் இருந்து யார் விருப்பப்பட்டு படிக்கிறவங்க படிச்சுக்கலாம், அதுக்கு அப்ஜெக்ஷன். ஆனால் எனக்கு ஹிந்தி ஓகே தான், தேர்ட் லாங்குவேஜ் தேவை தான். என்ன திருத்துறப்ப இந்தியை தாய்மொழியாகவோ அல்லது இந்தி அதிகமாக பேசக்கூடிய இடங்களுக்கோ செல்லக்கூடியவர்கள் இயல்பாக ஒரு மாதம் அல்லது 2 மாதத்திற்குள் இந்தியை எளிதில் பேசுவதற்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாதாரணமான மொழி. எனவே தேவை அடிப்படையில் அதை தெரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தியடிகளால் தொடங்கப்பட்ட இந்தி பிரச்சார சபா என்ற ஒரு சபா மூலமாக லட்சக்கணக்கான மாணவர்கள் அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் மிக மிக குறைந்த கட்டணத்தில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதுவே விருப்பத்தின் அடிப்படையில் வேண்டும் என்பவர்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். இந்தியினுடைய பயன் என்ன? சின்ன சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதாரணமான மக்கள் இந்தியை தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறார்கள்? அதனால் விளையக்கூடிய பலன் என்ன? வணிக ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ அவர்கள் அடைய போவது என்ன? இங்க இருக்கக்கூடிய 8 கோடி மக்களும் இந்தி படிக்கக்கூடிய அல்லது இந்தி பேசக்கூடிய பகுதிகளுக்கு சென்று வேலை செய்ய போகிறார்களா? மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப தனியார் பள்ளியில எல்லாம் இருக்கு, ஹிந்திங்கிறது ஒரு லாங்குவேஜ் 3வது லாங்குவேஜா வச்சிருக்காங்க. அந்த தனியார் பள்ளியில பணம் கொடுத்து படிக்கிற வசதியான உள்ளவங்களுக்கு உள்ள பிள்ளைங்க படிக்கிறாங்க. அது ஏழையால் உள்ள அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு அதர் லாங்குவேஜ் ஒன்று தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அரசியல்வாதிகள், மிகப்பெரிய பணக்காரர்கள் தங்களுடைய குழந்தைகளை கூட வெளிநாடுகளில் ஆக்ஸ்போர்ட் இன்னும் கூடிய மிகப்பெரிய பன்னாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட தான் அவருக்கு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பு கடைகோடியில் இருக்கக்கூடிய ஏழை காய்கறி வியாபாரியுடைய பையனுக்கு கிடைக்கவில்லை. எனவே அனைவரையும் நம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கு மத்திய அரசோ மாநில அரசோ ஏற்பாடு செய்யலாமா? பணம் இருந்தால், அல்லது இவர்கள் பணம் இருக்கிறவங்க படிச்சுக்கிறாங்க, அரசியல்வாதி கூட தான் வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கிறான், அந்த வாய்ப்பு எல்லாரும் கேட்கறது என்பது தேவையற்ற ஒன்று. வா பன்னீர்செல்வன், விழுப்புரம். ஹிந்தி சிபிஎஸ்சி ஸ்கூலில் எல்லாரும் ஹிந்தி கட்டாயமாக சொல்லி கொடுக்குறாங்க. அரசியலில் இருக்கிற நபர்கள் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த நபர்கள் அதை ஆதரிக்கிறாங்க. ஆனால் அரசு பள்ளியில் ஹிந்தி வரக்கூடாதுன்னு எதிர்க்கிறாங்க. இது எனக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அரசு பள்ளியில் மாணவர்கள் படிக்கக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் இருக்கிறாங்களா, தன்னுடைய பள்ளியில் நடத்தக்கூடிய பள்ளியில் தான் மாணவர்கள் படிக்கணும் என்ற நோக்கத்தில் அவங்க செயல்படுகிறாங்களா? இது ஒரு அரசியலாக தான் நான் பார்க்குறேன். இது இப்போ எதுக்கு இப்படி ஒரு அரசியல் இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது? இது ஒரு தேவையில்லாத ஒரு அரசியல். இது மொழி என்பது, அதாவது ஒரு மொழியை திணிக்க தான் கூடாது. விருப்பமாக மாணவர்கள் விருப்ப மொழியாக எதை வேணாலும் படிக்கலாம், எத்தனை மொழி வேணாலும் கற்றுக்கலாம். பாரதியாரே 7 லாங்குவேஜை கற்றுக்கிட்டாரு. அப்போ அவர் அதை தெரிஞ்சதுனால தான் தமிழ் மொழி சிறந்ததுன்னு சொல்கிறாரு. அப்போ தமிழ் மொழி சிறந்ததுன்னு சொல்லும்போது அத்தனை மொழி படித்தாலும் தமிழ் அழிஞ்சிருமா? அழியாது. அவனுடைய மொழி தெரிஞ்ச மாதிரி அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நிறைய மொழி அவன் கற்றுக்கிட்டான்னா அவனுக்கு உள்ள வாய்ப்பு கிடைக்கும். அவனுடைய வேலை வாய்ப்பு அதுக்கு தகுந்த மாதிரி போவான். நீங்கள் ஒரு மொழியே கற்றுக்கிட்டு தமிழ் மொழியே வச்சுக்கிட்டு நீங்கள் தமிழ்நாட்டை விட்டு வேறு எங்கேயுமே போக முடியல. நீங்கள் இந்தியாவில் முழுவதாக பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசப்படக்கூடிய மொழி பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் ஹிந்தி அதிகமாக பேசுகிறாங்க. அப்போ ஹிந்தி அதிகமாக பேசும்போது அப்போ அதில் நம்ம பின்தங்கி இருக்கிறோம். அப்போ பின்தங்கி இருக்கும்போது நமக்கு அது நிறைய வாய்ப்புகளை நமக்கு குறைவாகவே கிடைக்கிறது. அப்போ நம்ம இது ஒரு பெருசாக நம்ம கூடுமான வரையில மாணவர்களுக்கு எல்லாரும் ஹிந்தி படிச்சு தான் ஆகணும் அந்த திணிப்பு நமக்கு தேவையில்லை. படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டோம். இது ஒரு அரசியலா பார்க்காதீங்க. எனக்கு என்னன்னா இப்போ நடக்கிற அரசியல் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குதுங்க தமிழ்நாட்டில் பொறுத்தளவுல. மது இருக்குது, போதை இருக்குது.
இதெல்லாம் திசை திருப்பவோ இது வந்து இப்ப இந்த மொழி பிரச்சனை எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுல இது ஒரு பெரிய அரசியலா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து தேவையில்லாத ஒன்று. அதான் என்ன பொறுத்தவரையில். சார் உங்களை பத்தி உங்க பேரு என்ன? என் பேரு விநாயகமூர்த்தி, விழுப்புரம். ஒரு மொழி என்பது அனைவரும் படிக்கணும்னு சொல்றது வரவேற்கக்கூடியதுதான். இப்போ இல்லைன்னா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள்ல அனைவரும் 3 மொழியை படிப்பாங்களான்றது அது மாணவர்களுடைய அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவதற்கு தடையாக தான் இருக்கும் என்று கருதுகிறேன். ஏன்னு கேட்டால் 2 மொழி படிக்கும் போதே டிராப் அவுட் நிறையா இருக்கு. இப்போ 3வது மொழி படிக்கும் போது அப்போ அதனால கேட்டால் அவனால அந்த படிக்க முடியாத சூழல் என்ன பண்ணுவான், பையன் டிராப் அவுட் ஆயிடுவான். அப்போ எல்லா மாணவர்களுக்கும் அனைவருக்கும் கல்வி போய் சென்று சேர்வது கடினமாக இருக்கும். விருப்பம் உள்ளவங்களுக்கு மட்டும் 3 மொழி கொடுக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கான அரசு மொழி திட்டங்கள் அது மாதிரி திட்டங்கள் வந்தால் நல்லா இருக்கும். விருப்பம் உள்ளவங்க 3 மொழி கொடு, விருப்பம் 2 மொழியை படிச்சா போதும். அது மாதிரி இருந்தால் என்னுடைய கருத்தா இருந்தது. ரவிச்சந்திரன், விழுப்புரம். மும்மொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேவையற்ற ஒன்றாக தான் நான் கருதுகிறேன். விருப்பமுள்ளவர் முன்னாடியே இருக்கு, ஆப்ஷன் உள்ளவங்க படிக்கிறாங்க. ஐயா சொன்னது மாதிரி சேவா சங்கம் மூலம் நிறைய படிச்சுட்டு இருக்காங்க. அதை வந்து திணிக்கிற மாதிரி ஒரு சட்டத்தை இயற்றுவதோ அதன் பொருட்டு நிதியை நான் ஒதுக்க மாட்டேன்னு சொல்றதோ அது வந்து கூடாது. அது வந்து தவறான செயலாக தான் கருதுகிறேன். பத்மநாபன், விழுப்புரம். நான் கும்பகோணத்துல இருந்து வர 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே, எந்த ஸ்கூல்மா? ஸ்ரீ சரஸ்வதி பாடசாலை பெண்கள் மேல்நிலை பள்ளி. மும்மொழி கொள்கைன்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதா? என்ன தெரியுமா? என்ன ஹிந்தி கிளாஸ்? ஹிந்தி கிளாஸ் எங்களுக்கு வேணும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்குலாம். ஓ, ஹிந்தி கிளாஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்குலாம் வேணும்னு சொல்றாங்களா? ரைட். உனக்கு நீ என்ன ஸ்கூல்ல படிக்கிற? அலமன் ஸ்கூல். அலமன் ஸ்கூல். உனக்கு ஹிந்தி வேணுமா வேணாமா? எனக்கு இருக்கு, ஆல்ரெடி இருக்கா? நீங்க சொல்லுங்க. இப்போ உங்களோட ஸ்கூல், அதாவது நம்ம தமிழ்நாடு அரசு வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்குலாம் வேணாம், மும்மொழி கொள்கை வேணாம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வேணுங்கிறீங்களா வேணாங்கிறீங்களா? மும்மொழி கொள்கை வேணும். எதனால வேணும்னு சொல்றீங்க? நாங்களும் கத்துக்கணும், லாங்குவேஜ் நாங்களும் கத்துக்கணும், அதனால எங்களுக்கு ஹிந்தி வேணும். அப்பதான் வெளிநாட்டுல எல்லாம் போய் பேச முடியும், பெரிய ஆளாகலாம். ஹிந்தி ஃபாரின் எல்லாம் போய் பேசி ஒரு பிசினஸ் ஆகலாம்ல. சொல்லுங்கம்மா, நீங்க என்ன படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். 8th ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்ல? பானாகர் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஓகே, அதுல வந்து அவங்க ஸ்கூல்ல ஹிந்தி உண்டா? இல்ல, வைக்கல. பிரைவேட் ஸ்கூல் தானே அது? கவர்மெண்ட் ஸ்கூலா? எய்டட் ஸ்கூலா? ரைட். நீ என்ன படிக்கிறீங்க? 5வது. எந்த ஸ்கூல்ல? சரஸ்வதி பாடசாலை பிரைவேட். வணக்கம் ஐயா, என்ன ஊர்ல இருந்து வரீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தஞ்சாவூர்ல இருந்து வராங்க. என்ன பண்ணிட்டு நான் இருக்கீங்க? தனியா இண்டஸ்ட்ரி வச்சு நடத்திட்டு இருக்கேன். பேருங்கய்யா? மீனாம்பாள் இன்ஜினியரிங் கம்பெனி பேரு. என் பேரு வளையாபதி. சரிங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உள்ள கொண்டு வரணும், மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அது வந்து ஹிந்தி திணிப்பு, அது வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட கருத்து என்னங்க? அது இந்தி திணிப்பு மட்டும் இல்ல, சமஸ்கிருத திணிப்பு அது. அதனால அது தேவையில்லாத விஷயம். நமக்கு இந்த இருக்கிற இருமொழி கொள்கையே போதுமானது. இதுல நம்ம பிள்ளைங்க படிச்சு முன்னேறினா நாட்டுக்கு அதுவே பெருமை. சம்பந்தம் இல்லாத ஒரு மொழியை கூட உள்ள விட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு குரூப்பை வளர்த்து விட்டு வேடிக்கை பார்க்கறத விட இருக்கிற மொழி சிறந்த மொழி. இப்போ அதாவது கவர்மெண்ட் தனியார் பள்ளி எல்லாம் வந்து ஹிந்தி வந்து நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து அதை தடுக்கலையே. தமிழக அரசு வந்து அதை போய் யாரையும் தடை போட்டு வராதீங்க, நடத்தாதீங்கன்னு சொல்லவே இல்லையே. இல்ல, இப்ப கிராமப்புறத்துல உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எல்லாம் வந்து இப்ப எல்லாரும் அதுதான் வேணாங்கிறோம். நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணாம், நீங்க திணிக்காதீங்கிறோம். இல்லைங்க, இப்போ வந்து எல்லாருமே வந்து பிரைவேட் ஸ்கூல்ல போய் படிக்க முடியல. காசு இருக்கிறவங்க படிக்க வைக்கிறாங்க, காசு இல்லாதவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிக்கிறாங்க பிள்ளைங்க. காசு இல்லாதவங்களும் ஒரு அதர் லாங்குவேஜ், அதாவது ஹிந்தி தான் கத்துக்கணும்னு சொல்லல. இல்ல, அது மறைமுகமா சமஸ்கிருதம் உள்ள கொண்டாடுறதுக்கு ஒரு வழி தேடுறாங்க. அது அவசியம் இல்லாத மொழி, விட்டுறலாம். என்ன பசங்க என்னங்க எங்க படிக்கிறாங்க? எங்க பசங்க, எனக்கு என்னுடைய பையனுங்க படிச்சு முடிச்சு எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. சரி. எங்க ஒர்க் பண்றாங்க? ஒரு பையன், ஒரு பொண்ணு அமெரிக்கால இருக்கு, ஒரு பையன் சிங்கப்பூர்ல இருக்கு. சார் நீங்க சொல்லுங்க. என்னோட ஒப்பீனியன் கொண்டாடலாம் சார். ஏன்னா நான் வெளியூர்ல போய் வேலை பார்த்தப்ப எனக்கு ஹிந்தி தெரியல. நான் இப்ப ஹிந்தி நல்லா பேசுவேன், அதர் லாங்குவேஜஸ் நிறைய பேசுவேன். ஆனா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா பசங்க கத்துக்குவாங்க. ஸ்கூல்ல தான் கத்துக்கணும்னு தேவையில்லை, தேவைப்பட்டா கத்துக்குவாங்க. இது என்னோட ஒப்பீனியன், அவ்வளவுதான். என்னோட பேரு கார்த்திகேயன். நான் வந்து துபாய் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு விஆர்எஸ் ஸ்கூல் போவேன். இல்லை சார், இது வரவேற்கத்தக்கது தானே. கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அது வர்றது, இது வந்து நிறைய அந்தந்த ஸ்கூலில் வந்து இது நல்ல விஷயம் தான், வரவேற்கத்தக்கது தான். மேடம் நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா தேவைதான் சார் பசங்களுக்கு. ஏன்னா எங்கேயாவது வெளிநாடு எங்கேயாவது போனாங்கன்னா அந்த லாங்குவேஜ் தானே அவங்களுக்கு யூஸ் ஆகும். இங்கிலீஷும் ஓரளவு யூஸ் ஆகும், இருந்தாலும் ஹிந்தி இந்த மாதிரி நல்லதுதான் சார், வரவேற்கத்தக்கது. வணக்கம். இருக்கலாம், மும்மொழி கொள்கைங்கிறது இருக்கலாம், கத்துக்கிறதுனால இந்த தப்பும் கிடையாது.
சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அப்படிலாம். அதாவது அது வந்து ஹிந்தின்னு கிடையாது, ஏதோ ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ், உங்க ஏரியாவில் எந்த லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் நீங்க வச்சுக்கலாம். மலையாளமா இருக்கலாம், அது எந்த லாங்குவேஜோ ஒன்று வச்சுக்கலாம். ஆப்ஷன் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அது தேர்ட் லாங்குவேஜ் வைக்கணும் அப்படிங்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வேணாங்கிறாங்க. உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. என்னுடைய ஒப்பீனியன் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு பிற்காலம் நல்லா இருக்கணும். ஒரு 3 மொழி கற்றுக்கிட்டா நம்மளெல்லாம் வெளியில போக முடியல. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனோம்னா ஹிந்தி தெரிய வேண்டியதாக இருக்குது, மலையாளம்னா மலையாளி தெரியல, நமக்கு ஒரு ஆந்திராவுக்கு வேலைக்கு போகிறோம்னா தெலுங்கு தெரியல. இந்த மாதிரி எதையாவது ஒன்று கற்றுக்கிட்டா நம்ம பிள்ளைங்க நம்மளை விட வெளியில் போய் வேலை பார்க்கும். அதனால் அது மும்மொழி கொள்கைங்கிறது எனக்கு என்னை பொறுத்தவரைலாம் அது நல்லது தான். அதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஐடியா நல்ல ஐடியா தான். அது தொலைநோக்கு பார்வையில் இருக்கும். ஆனால் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஐடி ஃபீல்டு இருக்கிறாங்க. ஐடி ஃபீல்டில் என்ன இங்கே இல்லை வேலை, மெட்ராஸை விட்டு ஆந்திரா இந்த மாதிரி அதர் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அதனால் அது ஒரு லாங்குவேஜுங்கிறது அதை கற்றுக்கிறதுல ஒன்றும் நம்ம பிள்ளைங்க கற்றுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் இருக்கலாம். உங்க பேரு ஊர் மட்டும் பேரு? என் பேர் செந்தில்குமார், நான் கும்பகோணம். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? கிரைஸ்தவிங் மெட்ரிகுலேஷன் செகண்டரி ஸ்கூல். ஓகே. உங்க ஸ்கூல்ல வந்து லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜ் உண்டுங்களா? உண்டு. 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உண்டு. என்ன லாங்குவேஜ்? ஹிந்தி. ஹிந்தி. 5th இருந்து 5th வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் வரைக்கும் ஹிந்தி படிச்சிருக்கீங்க. ஓகே, தேங்க் யூ. பேர் சொல்லுங்க உங்க பேர்? சாருச்சரி. லாங்குவேஜுங்கிறது நம்மளுக்கு தேவைதான். ஆனா வந்து அதை வந்து இது திணிக்காம அவங்க வந்து படிக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா சேர்த்து விட்டு அவங்களால என்ன முடியுமோ அதை இது பண்ணிக்க வேண்டியதுதான். சார் நம்ம இது ஸ்டேட்டுக்கு வந்து 2 லாங்குவேஜே போதும் சார். இதுவே எங்களுக்கு வந்து சேரல. இங்கிலீஷ் நாலேஜ் உள்ளது அதுவே எல்லாருக்கும் தெரியல. இதுவே கஷ்டமா இருக்கு. அப்படிங்கும் போது ஹிந்தி வந்து 3வது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக நாங்க தேவைன்னு நினைக்கிறோம். இங்கிலீஷே நார்மல் போதும், காமன். அது லாங்குவேஜ் இங்கிலீஷ் போதும். உங்களோட கருத்தை சொல்லுங்க. வேணுங்கிறீங்களா வேணாங்கிறீங்களா? வேண்டாம், பயமா இருக்கு. இதுவே கஷ்டமா இருக்குது. அப்படிங்கும் போது 3வது அந்த அளவுக்கு டீச்சிங் இங்க போதுமான அளவுக்கு இல்லை. ஸ்கூல்லயே தமிழ் இங்கிலீஷ் கேளுங்க எதுவுமே எல்லாரும் தடுமாறுவாங்க. ஸ்கூல்ல வந்து நல்லா தரத்தை உயர்த்தி நல்லா டீச்சிங் பண்ணாங்கன்னா எதிர்காலத்துல வேணா அதுமாதிரி கொண்டு வரலாம். இப்போதைக்கு சரி வராது, ஒத்து வராது, பசங்களுக்கும் ஒத்து வராது. சார் வணக்கம் சார். சார் என்ன ஊர்ல இருந்து வரீங்க சார்? வணக்கம் சார், தஞ்சாவூர்ல இருந்து வரோம். சார் இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை அப்படின்னா தேர்ட் லாங்குவேஜ் கவர்மெண்ட் ஸ்கூலுக்குலாம் ஒன்று கட்டாயம் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து வேணாம் அப்படிங்கிறாங்க, தேர்ட் லாங்குவேஜ் வேணாம், இப்போ இருக்கிறதே போதும்னு சொல்றாங்க சார். உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க சார். இருமொழி கொள்கையே போதும் சார். இருமொழி கொள்கையை படித்தாலே நமக்கு வந்து வேர்ல்டு வைட் நம்ம எங்கே இருந்தாலும் போய் வேலை தேடலாம், வேலை பார்க்கலாம், எல்லாரோடையும் நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். இருமொழி கொள்கையே போதும். தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே போதும். ஓகே. பசங்க எங்க படிக்கிறாங்க சார்? பசங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. அங்க வந்து ஆக்சுவலா அங்க கொடுக்குறாங்களா உங்களுக்கு தேர்ட் லாங்குவேஜ் வச்சிருக்காங்களா? தேர்ட் லாங்குவேஜ் வந்து ஆப்ஷனல் தான். ஆப்ஷனல். நம்ம தேவைப்பட்டா படிச்சுக்கலாம், இல்லைன்னா படிக்க வேண்டாம். ஓகே ஓகே. அது நம்ம வந்து கஷ்டப்பட்டு படிக்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது, கம்பல்சரி கிடையாது. ஓகே ஓகே சார், சொல்லுங்க மேடம். மும்மொழி கொள்கை வந்து முன்னாடி நம்ம சிஎமோட அண்ணாதுரை இருந்ததுல இருந்து வந்துட்டு இருந்திருக்கு. ஆனா அப்பயே நம்மளுக்கு ஹிந்தி திணிப்பு வேண்டாம்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது நம்மளுக்கு ஒரு நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு வகையில வந்து அது பெனிஃபிட்டா இருந்தாலும் அதுவே உறுதியானது தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே ஓகே. என்ன பசங்க எல்லாம் எங்க படிக்கிறாங்க? சங்கராசன் பிரைவேட் ஸ்கூல். ஆமா சார். உங்க ஸ்கூல்ல என்னப்பா உண்டுங்களா? ஹிந்தி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா? ஹிந்தி வந்து 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான். 7th 8th தரதில்லை. ஏன்னா வந்து போர்ஷனே அதிகமா இருக்கு, அதை படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுனால இந்த எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. 5th to 6th மட்டும் தான் ஹிந்தி கத்து கொடுக்குறாங்களா? இல்ல LKG UKG இருந்து 6th வரைக்கும். 6th வரைக்கும் படிக்கணும் ஹிந்தி. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 6th வரைக்கும் ஹிந்தி படிச்சிட்டீங்களா? இப்போ என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ். இல்ல என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 8th படிக்கிறீங்க. 6th வரைக்கும் நீங்க ஹிந்தி கத்துட்டு இருக்கீங்க. நீ என்ன படிக்கிறீங்க? 3rd. உங்களுக்கு உண்டா? என்ன இப்போ ஹிந்தி கத்து கொடுத்துட்டு இருக்காங்களா ஸ்கூல்ல? ஓகே. நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஸ்கூல்ல? ஹிந்திங்கிறது நம்மளுக்கு ஒண்ணு தேவைதான் சார். இருந்தாலும் ஹிந்தியே நம்மளுக்கு அடிப்படை வேண்டாம். நம்ம மும்மொழி கொள்கை வந்து அப்பலேருந்து நம்மளுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாங்கிறது நம்மளுக்கு ஒரு நாலேஜ் அவ்வளவுதான். பிளஸ் அதுவே வேணும். அவங்க என்ன அவங்களோட ஒப்பீனியன் என்ன சொல்றாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிரைவேட் ஸ்கூல்ல காசு உள்ளவங்க பிரைவேட் ஸ்கூல்ல போயிட்டு ஒரு தேர்ட் லாங்குவேஜ் ஒன்று கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனா கிராமப்புறத்துல உள்ள அரசு பள்ளியில வந்து அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு 3வது ஒரு லாங்குவேஜ் வந்து கிடைக்கல. அதுக்காக வந்து நீங்க ஒரு ஆப்ஷன் நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதான் உங்களோட கருத்து. இல்ல அரசுங்கிறது இப்ப எல்லா பிள்ளைங்களும் கத்துக்கிறப்ப ஹிந்தி இப்ப பிள்ளைங்க ஒரு சாதாரண ஒரு கம்பெனிக்கு போனாலே ஹிந்தி எல்லாம் நம்மளுக்கு இருக்கு. அதனால பிள்ளைங்க கத்துக்கலாம். ஆனா அதுவே நம்மளுக்கு நிரந்தரமா தேவையில்லை. ஓகே, தேங்க்யூ. உங்க பேர்? மங்கையர்கரசி.
என்ன படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். 4th ஸ்டாண்டர்ட். என்ன பிரைவேட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறீங்களா? பிரைவேட் ஸ்கூல். பிரைவேட் ஸ்கூல். நீங்க? பிரைவேட் ஸ்கூல். ஓகே. என்ன 4th படிக்கிறீங்களா? நீமா? 7th. 4th. ஓகே. உங்க ஸ்கூல்ல வந்து என்னென்ன லாங்குவேஜ் கத்து கொடுக்குறாங்க? ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ், இது மேத்ஸ். மேத்ஸ். உங்க ஸ்கூல்ல? ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ். ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ். ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் 3 லாங்குவேஜ் கத்து கொடுக்குறாங்க. ஓகே. நீங்க எங்க படிக்கிறீங்க? படிக்கலையா? இன்னும் ஸ்கூல் சேரணுமா? பேர் சொல்லுங்க. அர்ஷத். ஓகே, வெரி குட், வெரி குட். தேங்க் யூ. என்ன ஊர்ல சார் வரீங்க? நம்ம இங்க தாராசுரம் மேல சுத்துறோம். பேர் சொல்லுங்க. சுந்தரம். ஓகே. இப்ப நம்ம அரசு பள்ளியில வந்து 3 மொழி கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆமா. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட கருத்து சொல்லுங்க. அதாவது இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு தவிர மீறி எங்க போனாலுமே வந்து ஹிந்திக்கு வேணும். ஹிந்திங்கிறப்ப நம்ம இந்தியாவுக்குள்ளதே நம்ம சுத்த போறோம் அடுத்து எங்க இதுனாலும். அதனால 3ஆம் மொழி வர்றது நல்லதுதான். கண்டிப்பா வேணும் தான் சார். கண்டிப்பா வேணும் தான். ஏன்னா நான் படிக்கும் போது வந்து எங்க வீட்டு லிமிட்டான ஃபேமிலி தான். நாங்க படிக்கும் போது டெல்லி வரைக்கும் போனோம்னா அந்த ஹிந்தின்ற ஒரு மொழி தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லி எங்களை கொண்டு போகல. எனக்கு என் ஃப்ரெண்டுங்களே வந்து அது அந்த ஹிந்தி ஒண்ணு தெரியாதனால நல்ல மார்க் எடுத்தும் வச்சும் அந்த பிள்ளைனால அந்த இடத்துக்கு போகவே முடியல. அதனால எனக்கு தெரிஞ்சு இருக்கிறது அது வேணும், கம்பல்சரி வேணும்னா இருக்கிறது தப்பு இல்லைன்னு தோணுது. எல்லா சப்ஜெக்டும் படிக்கிறோம். 6வது சப்ஜெக்ட் அது தாய்மொழி தமிழ் எடுத்துக்கணும், அது கண்டிப்பா ஓகே தான். செகண்ட் லாங்குவேஜ் வந்து இப்ப இங்கிலீஷ் வந்து எல்லா மஸ்ட்ங்கிறதுனால நம்ம இங்கிலீஷ் ஆல்ரெடி ஃபாலோ பண்றோம், அது ஓகே தான். தேர்ட் லாங்குவேஜ் வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இது வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஹிந்தி உங்க லாங்குவேஜ் நீங்க ஏதோ ஒரு தேர்ட் லாங்குவேஜ் கத்துக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படி இதனால ஓகே தான். நம்ம வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. ஆனா இப்ப நிறைய பேர் ஹிந்தி பண்றாங்க, நிறைய பேர் வெளியில இது பண்ணி ஹிந்தி படிக்கிறாங்க. அதனால வந்து அந்த ஹிந்தி வந்து படிக்க சொல்றது தப்பா எனக்கு தோணல. ஆனா வந்து இதுதான் படிக்கணும், இதுதான் பண்ணணும், நாளடைவுல வந்து ஹிந்தியை வந்து அப்படியே திணிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து பீப்புளோட சாய்ஸா இருக்கணும் அப்படின்னா அந்த ஹிந்தி ஓகே தான்.